நகர்வு 1. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை D4 விளையாடுகிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 1. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை D5 நகர்த்துகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 2. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை C4 தேர்வு செய்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 2. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை E6 களம் இறக்குகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 3. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை F3 முன்னெடுத்துச் செல்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 3. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை F6 விளையாடுகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 4. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை C3 நகர்த்துகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 4. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை E7 தேர்வு செய்கிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 5. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை G5 களம் இறக்குகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 5. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை H6 முன்னெடுத்துச் செல்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 6. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை H4 விளையாடுகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 6. விஸ்வநாதன் ஆனந்த் ராஜா பக்கம் கோட்டை கட்டி பாதுகாப்பை பலப்படுத்துகிறார். நகர்வு 7. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை E3 தேர்வு செய்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 7. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை E4 களம் இறக்குகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 8. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை E7 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 8. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E7 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 9. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை C1 நகர்த்துகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 9. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை C6 தேர்வு செய்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 10. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை E2 களம் இறக்குகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 10. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை C3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 11. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை C3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 11. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை DC4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 12. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை C4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 12. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை D7 களம் இறக்குகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 13. வெசலின் டோப்பலோவ் ராஜா பக்கம் கோட்டை கட்டி பாதுகாப்பை பலப்படுத்துகிறார். நகர்வு 13. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை B6 விளையாடுகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 14. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை D3 நகர்த்துகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 14. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை C5 தேர்வு செய்கிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 15. வெசலின் டோப்பலோவ் தனது மந்திரியை E4 களம் இறக்குகிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 15.
விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை B8 முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 16. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை C2 விளையாடுகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 16. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை எவ்வாறு நகர்த்துகிறார்? ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 17. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை D5 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 17. விஸ்வநாதன் ஆனந்த் தனது குதிரையை E4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 18. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை E4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 18. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை B5 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 19. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை C2 நகர்த்துகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 19. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை B7 தேர்வு செய்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 20. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை D2 களம் இறக்குகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 20. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை FD8 முன்னெடுத்துச் செல்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 21. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை F3 விளையாடுகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 21. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை E6 நகர்த்துகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 22. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை F2 தேர்வு செய்கிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 22. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை D7 களம் இறக்குகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 23. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை G3 முன்னெடுத்துச் செல்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 23. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை BD8 விளையாடுகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 24. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை G2 நகர்த்துகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 24. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை D3 தேர்வு செய்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 25. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை C1 களம் இறக்குகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 25. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை A6 முன்னெடுத்துச் செல்கிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 26. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை A3 விளையாடுகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 26. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை B7 நகர்த்துகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 27. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை B3 தேர்வு செய்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 27. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை C7 களம் இறக்குகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 28. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை A5 முன்னெடுத்துச் செல்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 28. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை A8 விளையாடுகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 29. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை C4 நகர்த்துகிறார்.
மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 29. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை ஏந்து தேர்வு செய்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 30. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை E4 களம் இறக்குகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 30. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை எபைந்து முன்னெடுத்துச் செல்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 31. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை இயபைந்து எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 31. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை E4 நகர்த்துகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 32. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை E4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 32. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 33. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H3 முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 33. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை D4 விளையாடுகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 34. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை E3 நகர்த்துகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 34. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E8 தேர்வு செய்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 35. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை G4 களம் இறக்குகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 35. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை ஏற்றேந்து முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 36. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை E4 விளையாடுகிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 36. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை ஜேந்து நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 37. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை F6 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 37. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை G6 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 38. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை E1 முன்னெடுத்துச் செல்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 38. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை G4 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 39. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H3 நகர்த்துகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 39. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை E7 தேர்வு செய்கிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 40. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை E8 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 40. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை G7 முன்னெடுத்துச் செல்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 41. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை எபைந்து நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 41. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை A7 நகர்த்துகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 42. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை G3 தேர்வு செய்கிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 42. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை G3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 43. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை AG3 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார்.
நகர்வு 43. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை G4 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 44. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H2 நகர்த்துகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 44. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை E2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 45. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை G1 களம் இறக்குகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 45. விஸ்வநாதன் ஆனந்த் தனது யானையை G2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 46. வெசலின் டோப்பலோவ் தனது ராணியை G2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 46. விஸ்வநாதன் ஆனந்த் தனது மந்திரியை G2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 47. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை G2 எதிரியின் காயை வெட்டி வீழ்த்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறார். நகர்வு 47. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 48. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H3 முன்னெடுத்துச் செல்கிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 48. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை C4 விளையாடுகிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 49. வெசலின் டோப்பலோவ் தனது சிப்பாயை A4 நகர்த்துகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 49. விஸ்வநாதன் ஆனந்த் தனது சிப்பாயை A5 தேர்வு செய்கிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 50. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை A4 களம் இறக்குகிறார். மையச் சதுரங்களை தன்வசப்படுத்த இந்த நகர்வை மேற்கொள்கிறார். நகர்வு 50. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை G7 முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 51. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை F4 விளையாடுகிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 51. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E6 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 52. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை G2 தேர்வு செய்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 52. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E2 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 53. வெசலின் டோப்பலோவ் தனது யானையை F2 முன்னெடுத்துச் செல்கிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார். நகர்வு 53. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E4 நேரடியாக செக் வைத்து எதிரியின் திட்டங்களை நிலைகுலையச் செய்கிறார். நகர்வு 54. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H2 நகர்த்துகிறார். எதிரியின் அடுத்த கட்ட நகர்வை முன்கூட்டியே கணித்து ஆடுகிறார். நகர்வு 54. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை G8 தேர்வு செய்கிறார். காய்களின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த முயற்சி. நகர்வு 55. வெசலின் டோப்பலோவ் தனது குதிரையை E5 களம் இறக்குகிறார். ஆட்டத்தின் போக்கை தனக்கு சாதகமாக மாற்ற காய்களை நகர்த்துகிறார். நகர்வு 55. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராணியை E5 முன்னெடுத்துச் செல்கிறார். பாதுகாப்பான அதே சமயம் ஆக்ரோஷமான நகர்வாக இது தெரிகிறது. நகர்வு 56. வெசலின் டோப்பலோவ் தனது ராஜாவை H3 விளையாடுகிறார். முக்கியமான மூலைவிட்ட பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். நகர்வு 56. விஸ்வநாதன் ஆனந்த் தனது ராஜாவை A7 நகர்த்துகிறார். எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து இந்த காயை நகர்த்துகிறார்.